viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேட்ல கேட்ட இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். நீங்க இப்ப பாத்தீங்க அப்படினா क्वेश्चन நீங்க மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன். ரீசன் என்ன அப்படினா இது கேட்ல மட்டும் கேட்கலாமா அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட क्वेश्चंसும் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஓகேங்களா? இப்போ சர்க்யூட் தியரி பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் ஒரு 10% ஆஃப் தியரிட்டிக்கல் பார்ட் क्वेश्चंस தான் கேட்பாங்க. அத ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த क्वेश्चनலாம் பாத்தீங்க அப்படினா கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ் கிட்ட கேட்ட क्वेश्चंस. ஓகேவா? ஈவன் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரியுது மேம் எனக்கு இது நல்லாவே தெரியும் அப்படிங்கறவங்க தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இந்த வீடியோல வந்து நான் அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் கொடுக்கிறதுக்காக வரலமா. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம் இல்ல ஷார்ட்கட் அப்படினு சொல்லலாம் இல்ல கான்செப்ட் என்னங்கறதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன் அப்படினா நம்ம பர்టిక్యులரா வந்து நம்ம கிளாसेस எடுக்கறோம்னு சொன்னோம்ல ஃப்ரீ கிளாसेसல. சோ சின்ன சின்ன டாபிக்லாம் நான் அதுல கவர் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சோ குட்டி குட்டி டாபிக்க வந்து இந்த மாதிரி இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஓகேவா? சோ அப்போ நீங்க CMW SSB க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல TRB க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல கேட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அண்ணா யுனிவர்சிட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க whatever it may be பட் ஆனா இந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? சோ ஏன் அப்படினா இதெல்லாம் ரிப்பீட்டடா வரக்கூடிய क्वेश्चंस. ஓகேவா? சோ இதுக்கு ஆன்சர் தெரியும்ங்கறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதனால என்ன क्वेश्चन அப்படிங்கறத பார்த்தலாமா தியரிட்டிக்கல் क्वेश्चन அப்படிங்கறதுனால இந்த வீடியோல ரெண்டு क्वेश्चन எடுத்துக்கிறேன். ரெண்டு क्वेश्चन பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்மளோட அகாடமில இப்போ என்ன process போயிட்டு இருக்கு அப்படினா அண்ணா யுனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குமா ECE EEE ரெண்டுத்துக்குமே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால ஜாயின் பண்ணனும்னு நினைக்கிறவங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. ஒன்னு அதே மாதிரி நம்ம மெட்ரோ வாட்டர் சப்ளைக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து மார்ச் 21 ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? இதுக்கான ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திருப்பீங்க. பட் ஆனா என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் என்ரோல் பண்ணிக்க சொன்னேன். ஓகேங்களா? சோ நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் இங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. ஓகேங்களா? சரி. சோ இங்க என்னமா क्वेश्चन கொடுத்திருக்காங்க The nodal method of circuit analysis is based on ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் क्वेश्चन. ஓகேவா? இப்போ நீங்க சிலபஸ்ல பாத்தீங்க அப்படினாலே ஃபர்ஸ்ட் டாபிக்கே உங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா nodal analysis mesh analysis அப்படினு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே இந்த ரெண்டு அனாலிசிஸை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் போட்டுருப்போம். நான் தியரம் பத்தியே பேசல. தியரத்துக்கு முன்னாடி எந்த சம்மு வந்தாலும் நிறைய எஃபெக்டிவ் டெக்னிக் இருக்கு இல்லன்னு சொல்லல. ஆனா கடைசியா வந்து நிக்கிறது பாத்தீங்க அப்படினா நோடல் அனாலிசிஸ்ல அப்ளை பண்றது மெஷ் அனாலிசிஸ்ல அப்ளை பண்ணி தான் நம்ம ஆன்சர் கொண்டு வரோம். இது ரெண்டுலயுமே பாத்தீங்க அப்படிங்கிறது நோடல் வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்ன அப்படினா இம்பார்ட்டன்ட். அதாவது நீ வந்து எந்த மெத்தட் ப்ரிப்பேர் பண்றியோ அந்த மெத்தட வந்து அதாவது நோடல் மெத்தட் நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் மெஷ் அனாலிசிஸ் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி மெஷ்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ அப்ப மெஷ் அப்படினா என்னன்னா இப்போ உங்களுக்கு சர்க்யூட் எப்படி கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி தான் சர்க்யூட் கொடுத்திருப்பாங்க. சோ சம் எலிமெண்ட் இருக்கும். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இதெல்லாம் பிரான்ச்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரான்ச்ல என்ன இருக்கும் அப்படினா சம் எலிமெண்ட் இருக்கும். எலிமெண்ட் மீன்ஸ் என்ன இருக்கும் அப்படினா நம்மளோட RLC இருக்கலாம் இல்ல சோர்ஸ் வோல்டேஜ் கரண்ட் சோர்ஸ் இதெல்லாம் இருக்கலாம். ஓகேவா? நான் ரொம்ப ரஃபா தான் டிரா பண்ணிருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்க அப்படினா இங்க பாருங்க இது ஒரு மெஷ் இது ஒரு மெஷ். ஓகேங்களா? மேம் அப்ப லூப்னா என்ன மேம் அப்படினு கேட்டிங்கனா இது ஒரு லூப். ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு டைட்டிலே பாத்தீங்கன்னா லூப் அனாலிசிஸ்னு வச்சிருக்க மாட்டாங்க மெஷ் அனாலிசிஸ் அப்படினு வச்சிருப்பாங்க. ஓகேவா? புரியுதுங்களாமா ரீசன்? அப்ப மெஷ்யும் லூப்பும் கிட்டத்தட்ட சேம் ஆனா ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. ஓகேவா? சோ அப்ப புரியுதா இன்டிவிஜுவல் லூப்பை தான் நம்ம மெஷ்னு சொல்லுவோம். ஒரு பெரிய சர்க்யூட்டோட ஹோல் லூப்பை வந்து நான் லூப்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படினா एक्चुअली நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரொசீஜர் தான் வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத டீடைலா சொல்லுவேன் கிளாसेसல. பட் இப்போ வந்து நீங்க மெஷ் அனாலிசிஸ் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நான் கரண்டோ வோல்டேஜோ எது வேணாலும் கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது விஷயம். பட் நான் என்ன அப்ளை பண்ணுவேன் அப்படினு பாத்தீங்கன்னா KVL அப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான மேம் அப்படினு கேட்டிங்க அப்படினா வெயிட் பண்ணுங்க. தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ மெஷ் அனாலிசிஸ்னா மெஷ்னா என்ன மெஷ் அனாலிசிஸ்ங்கும்போது அந்த சர்க்யூட்ல நான் என்ன கண்டுபிடிப்பேன் அப்படினா பை யூசிங் KVL. KVLங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அப்படிட்டு. ஓகே. அப்ப நோடல் அனாலிசிஸ்ல என்ன மேம் அப்படினு கேட்டிங்கனா இதுலயும் அதே மாதிரி எப்படி நான் லூப்புக்கும் மெஷ்க்கும் டிஃபரன்ஸ் சொல்லணும் அதே மாதிரி நோடுக்கும் ஜங்ஷனும் கிட்டத்தட்ட ஒண்ணு ஆனா ரெண்டும் சேம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? சோ அப்ப நோடுனா இத வந்து நான் நோடுன்னு சொல்வேன். ஓகேவா? அதாவது எந்த பாயிண்ட்ல இருந்து சம் பிரான்ச் ஆனது எனக்கு பிரியுதோ அத வந்து நோடுன்னு சொல்வேன். ஓகேவா? பட் இத வந்து நான் என்ன சொல்லலாம் ஜங்ஷன் அப்படினு சொல்லலாம். அதாவது ரெண்டு நோடு கனெக்ட் ஆகக்கூடியத ஜங்ஷன் அப்படினு சொல்லலாம். அப்ப புரியுதுங்களா நோடுக்கும் ஜங்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு புரியுதுங்களா? ஓகே எல்லா வேர்ட்ஸ்மே கிட்டத்தட்ட நியரஸ்ட் சேம் மீனிங்கா இருக்கும்.
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நோடுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நோடு அனாலிசிஸ்ங்கும் போது நீங்க அங்க என்ன அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா கேசிஎல் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா, இது எல்லாருக்குமே தெரியும். அப்ப நீங்க என்ன ஷார்ட்கட், நீங்க சர்க்யூட் தியரியில நோட்ஸ் என்ன வேணாலும் எழுதிக்க, ஆனா ஃபர்ஸ்ட் சர்க்யூட் தியரிக்கு கீழே இந்த ரெண்டு வார்த்தை கண்டிப்பா இருக்கணும். மெஷினா கேவிஎல், நோடல்னா கேசிஎல். ஓகேவா, சரி. அப்ப இது மட்டும் தான் நம்ம அப்ளை பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிம்மா இப்ப நோடல் அனாலிசிஸ்ல வந்து ஆக்சுவலா அந்த ப்ரொசீஜர்ல நான் உங்களுக்கு எப்படி நடத்துவேன் அப்படின்னா, சர்க்யூட்ல கரண்ட் டைரக்டா இருந்ததுன்னா கரண்டோட வேல்யூ எடுத்துக்கணும், இல்லைன்னா இன் டர்ம் ஆஃப் கரண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லுவேன். இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு உங்களுக்கு தெரியும் நான் எந்த ப்ரொசீஜர்ல உங்களுக்கு நான் முன்னாடி கிளாஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு. சப்போஸ் நீங்க நியூவா பாக்குறீங்க அப்படின்னா, இப்போ நான் பேசுறது புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சர்க்யூட் தியரி கிளாஸஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா, நான் அந்த மாதிரி தான் கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா நான் சம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ அப்போ அந்த ப்ரொசீஜர்ல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நோடல் அனாலிசிஸா இருந்து உனக்கு ஒரு சர்க்யூட் கொடுத்து நீங்க இப்ப நோடல் அனாலிசிஸ்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, சர்க்யூட்ல கரண்ட் வேல்யூ டைரக்டா கொடுத்திருக்காங்க. கரண்ட் வேல்யூனா என்னது, கரண்ட் சோர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. கொடுத்திருந்தாங்கன்னா டைரக்டா எடுத்துக்கணும், இல்லனா இன் டர்ம் ஆஃப் கரண்ட்ல எடுத்துக்கோங்கன்னு சொல்லிருப்பேன். ஓகேவா, அப்ப இன் டர்ம் ஆஃப் கரண்ட்னா என்ன மேம், I = V/R. புரியுதாமா நான் என்ன சொல்றேன்னு, புரியுதுங்களா? ஓகே, அப்ப மெஷ் அனாலிசிஸ் என்ன மேம் அப்படின்னா, அதே மாதிரி சர்க்யூட்ல வோல்டேஜ் வேல்யூ டைரக்டா இருந்தா அப்படியே எடுத்துக்கணும், இல்லனா இன் டர்ம் ஆஃப் வோல்டேஜ்ல எடுத்துக்கணும். அப்ப இன் டர்ம் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னா V = IR. இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியாது, ஏன்னா நீங்க சம் கிரைட்டீரியால படிச்சிருப்பீங்க, நான் எடுக்கிறது ஒரு மாதிரி எடுப்பேன். ஓகேங்களா, சோ அதனால கன்ஃபியூஸ் ஆயிக்கவே வேண்டாம். நம்ம ஃப்ரீ கிளாसेसல நான் ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு எடுக்கும்போது தெளிவாவே புரியும். இப்போ இந்த ஆன்சர் வந்து நான் என்ன கண்டுபிடிச்சாச்சு, நோடலுக்கு கேசிஎல் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேசிஎல் மட்டும் தான் வருமா அப்படிங்கிறதுக்கு தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா, சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், கேவிஎலோ கேசிஎலோ, தென் அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, கேசிஎல் இருந்ததுன்னா கரண்ட் டைரக்டா இருந்தா எடுத்துக்கணும், இல்லனா இன் டர்ம் ஆஃப் கரண்ட்ல எடுக்கணும். வோல்டேஜ் டைரக்டா இருக்கான்னு பார்க்கணும், இல்லனா இன் டர்ம் ஆஃப் வோல்டேஜ். அப்ப அந்த இடத்துல எனக்கு இங்க என்ன யூஸ் ஆகுது, ஜஸ்ட் ஓம்ஸ் லா யூஸ் ஆகுது. கரெக்டாமா நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாமா? ஓகேங்களா, சோ இவ்வளவு தூரம் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, கேவிஎல் கேசிஎல் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், ஓம்ஸ் லா அப்ளை பண்ணாதான் எனக்கு ஃபைனல் என்ன கிடைக்கும் அப்படின்னா வோல்டேஜோ கரண்டோ கிடைக்கும், அது செகண்டரி. ஓகேவா, சோ ஒட்டு மொத்தத்துல நோடல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது கேசிஎல் பிளஸ் ஓம்ஸ் லா. ஓகேவா, சோ இப்ப இந்த क्वेश्चन வந்து எப்படி கேட்கலாம்னா இதே மாதிரி கேட்கலாம், இல்ல மெஷ் அனாலிசிஸ் வச்சு கேட்கலாம். சோ அப்ப மெஷ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நீங்க என்ன எழுதுவீங்க, கேவிஎல் பிளஸ் ஓம்ஸ் லா. ஓகேவா, சோ இத வந்து நீங்க ஒரு ஷார்ட்கட் நீங்க எப்படி வேணாலும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களாப்பா. இப்ப நோடல் அப்படினா கேசிஎல் NC, மெஷ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது கேவிஎல் MV. ஓகேங்களா, சோ இததான் நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா ஷார்ட்கட் சொன்னேன். மேபி கன்ஃபியூஸ் ஆனச்சு, சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுற பட்சத்துக்கு இந்த ஷார்ட்கட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இப்போ நீங்க எழுத போற CMW SSB ல தாராளமா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஓகே. இன்னொன்னு கேட் क्वेश्चन கேட்க மாட்டாங்களான்னு நினைக்காதீங்க. கேட் லெவலுக்கு क्वेश्चन இருக்கும், ஆனா எப்படி இருக்கும்னா ஒரு 20% இருக்கும். அப்ப எப்படி மேம் இருக்கும் அப்படின்னா எல்லா क्वेश्चंसமே இருக்குமா, கேட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், புக் பேக் क्वेश्चंस இருக்கும், தென் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ISRO क्वेश्चंस, தென் அப்புறம் IAS क्वेश्चंस. சோ எல்லா क्वेश्चंसமே கலந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க, அதாவது அந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் क्वेश्चन கேட்பாங்க. சோ ரொம்பவே ஈஸியாவும் போயிட மாட்டாங்க, ரொம்ப டஃப்பாவும் போயிட மாட்டாங்க. சோ மாடரேட் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க சம் கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க, என்னன்னா 20% இதை கவர் பண்ணணும், 30% இப்படி கவர் பண்ணணும். ஓகேவா, சோ இந்த வீடியோஸ் வந்து நீங்க ECE EEE இருந்தீங்க அப்படின்னா தாராளமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. ஓகேவா, சரி. சோ அப்ப நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஷார்ட்கட்டை தெரியல இப்பதான் நான் படிக்க போறேன், ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்க நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு. சோ அவங்களுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஒரு மெத்தட்ல போவேன், ஓகேங்களா, நீங்க ஒரு மெத்தட்ல படிச்சிருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, சோ அப்படி எப்படி கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிரும். நோடல் அப்படினாலே என்ன வரும், KCL பிளஸ் ஓம்ஸ், மெஷ் அப்படிங்கும்போது KVL பிளஸ் ஓம்ஸ். ஓகேவா, இந்த ஒரு வார்த்தையை தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். ஓகேவா, சரி, இது முடிஞ்சிருச்சு. அடுத்த क्वेश्चन பாருங்க. அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னப்பா வரும், எது வரும், KCL பிளஸ் ஓம்ஸ் லா. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन என்னமா கொடுத்திருக்காங்க, a network contain linear resistor
கொஞ்சம் ஷார்ட்டா எழுதிருக்கேமா. A network contain linear resistor and ideal voltage source. If value of the all resistor are double, then voltage across the each resistor is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ண ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூட பேசிக் கொஸ்டின்மா. ஓகேங்களா? இது வந்து ரொம்பவே டஃப்பான கொஸ்டின் தான். ஐ அக்ரி. ஓகேவா? பட் ஆனா அதை ஈஸியா நம்ம ஆன்சர் கொண்டு வர போறோம். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. அப்போ முதல்ல உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா வோல்டேஜ் சோர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அது எப்படி இருக்குங்கிறது உனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அதுல வோல்டேஜ் எப்படி இருக்குன்னு தெரியணும், கரண்டோட வேல்யூ எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த 5 விஷயம் தெரிஞ்சு அந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? சரி, பொதுவாவே சோர்ஸ்ல வந்து 2 விதமான சோர்ஸ் இருக்கு. நான் அதுக்காக தான் சொன்னேன் இந்த வீடியோ வந்து இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோல. ஏன்னா இந்த கான்செப்ட் எல்லாம் நான் ஃப்ரீ கிளாसेसல கொண்டு வர மாட்டேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு இந்த ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க புக்ல தாராளமா இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கும். நீ எந்த புக் மெட்டீரியல் வச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த டாபிக் இருக்கும். ஓகேவா? சோ பொதுவாவே சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் கரண்ட் சோர்ஸ் கிடையாதுமா. டிபெண்டன்ட் இன்டிபெண்டன்ட் ரெண்டு சோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? கிளியரா புரியுதுங்களாமா நான் என்ன சொல்றேன்னு? சோ சோர்ஸ்ல வந்து 2 சோர்ஸ் இருக்கு, டிபெண்டன்ட் இன்டிபெண்டன்ட். சோ அப்ப டிபெண்டன்ட்னா என்னன்னு தெரியும். ஓகேங்களா? ஒண்ணுல ஒரு சர்க்யூட் இருக்கு. ஏன்னா அதை வச்சு ப்ராப்ளமும் கேட்டிருக்காங்க, கேட்கவும் செய்வாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இண்டிபெண்டன்ட் சோர்ஸோட சம்ஸ் எப்படி போடுறதுன்னு தெரியும், பட் டிபெண்டன்ட் சோர்ஸ் தெரியாது. பட் ரொம்ப ஈஸி போடுறது. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஓகேவா? இப்போ ஒரு சர்க்யூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க எனக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்ல வந்து முடியுதுன்னா இப்போ வந்து எனக்கு இங்க Vx அப்படிங்கிற ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. இங்க வந்து எனக்கு 2Vx னு கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேரு தான் டிபெண்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்னன்னா இங்க பாருங்களேன், இங்க வந்து எனக்கு என்னது ரெசிஸ்டரோட வேல்யூ கொடுக்கணும். இது வந்து if it is independent source அப்படினா definitely they will mention simply resistor value. But here என்ன இருக்கு, just 2Vx னு இருக்கு. அப்படினா என்னன்னா இங்க டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து இதை விட 2 மடங்கு. அதாவது எனக்கு என்ன வோல்டேஜ்னு எனக்கு தெரியல, ஆனா இங்க இருக்கிறதோட நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த ரெசிஸ்டர்ல அந்த வோல்டேஜ் வந்து டிராப் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சோ இதுக்கு பேர் தான் டிபெண்டன்ட். ஓகே, இன்டிபெண்டன்ட் அப்படினா இங்க வந்து என்ன அப்படினா இந்த இது எங்கேயுமே அந்த சோர்ஸை வச்சு எங்கேயுமே டிபெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களாமா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களா? சோ அப்ப டிபெண்டன்ட்க்கும் இன்டிபெண்டன்ட்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். இண்டிபெண்டன்ட் அப்படின்னா ஜஸ்ட் 10 வோல்ட் 5 ஆம்ப்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது வந்து இண்டிபெண்டன்ட். அது எங்க இருக்கோ அங்கேயே கரண்ட் பாஸ் ஆகும், வோல்டேஜ் போகும், அவ்வளவுதானே தவிர அதை தவிர்த்து வந்து இதோட இது வந்து எங்கேயுமே தொடராது. அப்படி இருந்ததுன்னா அது இண்டிபெண்டன்ட். டிபெண்டன்ட் அப்படின்னா தொடர்ந்துச்சு அப்படின்னா அது டிபெண்டன்ட். ஓகேவா? இப்போ இதோடது இங்க தொடர்ந்து இருக்கு, அதனால இது டிபெண்டன்ட். இப்போ இது ரெண்டுக்கும் புரியுதா? சரி, டிபெண்டன்ட்னா என்னமா வரும், இண்டிபெண்டன்ட்னா என்ன வரும்? இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்ல தான் என்ன இருக்கு, 2 சோர்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, கரண்ட் சோர்ஸ் இருக்கு. சோ இது என்னது, எனக்கு இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். அப்ப டிபெண்டன்ட் சோர்ஸ்னா உங்க புக்ல பாத்தீங்கன்னா 4 சோர்ஸ் இருக்குமா. அதாவது VI VO II IO VI IO VO II அப்படின்னு இருக்கும். அப்படின்னா வோல்டேஜ் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ், கரண்ட் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ், கரண்ட் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ். சோ அந்த 4 காம்பினேஷன்ல அது வரும். ஓகேவா? அப்படின்னா என்னன்னா இங்க வோல்டேஜ் இருந்து அந்த வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணி ஒரு சோர்ஸ் இருந்ததுன்னா வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேவா? சோ அந்த 4 காம்பினேஷனை நீங்க உங்க புக்ல பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ அது எடுத்தோம்னா ரொம்ப பிரீஃபா போகும். கிட்ஸ் கொடுத்துட்டேன் இந்த 4 சோர்ஸை நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு. ஓகேவா மேம்? அப்ப இதுதான் படிக்கணுமானா இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்னு கொடுத்திருக்காங்க. அப்ப உனக்கு என்ன தெரியணும், ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்னா என்னன்னு தெரியும். ஓகேவா? ஐடியல்னா ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம என்னன்னே தெரியாம கண்மூடித்தனமா தியரிட்டிக்கலா படிக்கிறோம் பாரு, அது ஐடியல்னு ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வந்து என்னன்னா ஒரு சர்க்யூட்ல வந்து நான் 50 ஆம்ப்ஸ் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு சொல்றேன். உன்னால என்ன பண்ண முடியும், இமேஜின் தான் பண்ண முடியுமே தவிர கண்ணால பார்க்க முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறத ஐடியல்னு ஞாபகம் வச்சுக்கோ. பிராக்டிக்கல் அப்படிங்கிறது நீயே ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ற அப்படிங்கிறத பிராக்டிக்கலா ஞாபகம் வச்சுக்கோ. இல்ல மேம் நீங்க சொன்னது எனக்கு புரியல மேம் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஐடியல் பொறுத்த வரைக்கும் ஓகேவா, ஐடியல்ங்கும் போது நம்ம தியரிட்டிக்கலா டிஃபைன் பண்ணுவோம், பிராக்டிக்கலுங்கும் போது நம்ம லேப்ல பண்ண விஷயத்த ஸ்கிரீனுக்கு கொண்டு வருவோம். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஓகேவா? ஸோ ஐடியல் அப்படின்னா தியரிட்டிக்கலா இப்படி இருக்கும்,
அப்படின்னு சொல்றது ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். இங்கேயும் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஐடியல் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதானா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் இருக்கு ஐடியலுக்கும் ப்ராக்டிக்கலும். ஐடியல் பார்த்தேன் அப்படின்னா அங்க ரெசிஸ்டாருங்கிற வேல்யூ இருக்காது. ரெசிஸ்டாரோட வேல்யூ வந்து எனக்கு ஜீரோவா இருக்கும். எதுல? ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்ல. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? சோ அப்ப ஐடியல்னா எப்படி இருக்கும்? ஐடியல்னா எனக்கு அங்க ரெசிஸ்டார் வேல்யூ ஜீரோ. இத மைண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்ப சொல்ற அத்தனை பாயிண்ட்டுமே தியரிட்டிக்கலா கேட்கக்கூடிய क्वेश्चन. ஓகேங்களா? சோ அப்ப ஐடியல் அப்படிங்கும்போது இல்ல மேம் எனக்கு புரியல, நீங்க கொஞ்சம் ஏதாவது வரைஞ்சு காமிங்க அப்படின்னா இங்க பாருங்களேன், இதுதான் என்னோட ஐடியல். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? சோ அப்ப இதுல எதுவுமே இருக்காது. அப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஓகேவா? அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னா எனக்கு ஜீரோவா இருக்கும். இதுக்கு பேரு தான் ஐடியல். ஐடியல்னா எனக்கு ஐடியலா இருக்கிறது, சும்மாவே இருக்கிறது. ஓகேவா? பிராக்டிகல் அப்படிங்கும்போது எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அங்க ஜீரோவா இருக்காது. அது கொஞ்சமாவது எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வெறும் வோல்டேஜ் சோர்ஸ்னு சொல்லுவோம். பட் பிராக்டிகலா அப்படி கிடையாது. சோ என்ன இருக்கும் அப்படின்னா சம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? சரி. இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, சோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டிபெண்டன்ட்னா என்ன, இண்டிபெண்டன்ட்னா என்ன, டிபெண்டன்ட்ல என்ன கேட்டகரி வரும், இண்டிபெண்டன்ட்ல என்ன கேட்டகரி வரும், அதையும் தாண்டி ஐடியல்னா என்ன, பிராக்டிகல்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இனிமே நீங்க படிக்கும்போது ஐடியல் பிராக்டிகலா சொன்னாங்கன்னா நான் சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. இப்போ क्वेश्चन போலாமா? சரி. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? a network contain linear resistor. ஒரு நெட்வொர்க்ல ரெசிஸ்டர் இருக்குதான். என்ன சொல்லிருக்காங்க? அது என்ன நெட்வொர்க்கா? ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல ரெசிஸ்டர் இருக்காது. ஆனா அது என்னவா கண்டெய்ன் ஆயிருக்கு அப்படின்னா ரெசிஸ்டரோட வேல்யூ கண்டெய்ன் ஆயிருக்கு. ஓகே? the value of the all resistor, எனக்கு எத்தனை ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்குங்கிறது விஷயம் இல்ல. கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டரும் டபுள் ஆனிச்சுனா, அதிகமானுச்சுனா எனக்கு அப்ப அந்த ஒவ்வொரு ரெசிஸ்டர்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த क्वेश्चनக்கு உனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா உனக்கு ஐடியல் பிராக்டிகலோட கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும் you can able to get the answer. அப்ப இன்னொரு விஷயம் உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இங்க வோல்டேஜ் எப்படி இருக்கும், அதாவது இந்த ரெசிஸ்டரை நான் இன்க்ரீஸ் பண்றேன், டபுளோ ட்ரிபிளோ இல்ல 10 மடங்கு என்னமோ பண்றாங்க. அப்படி பண்ணும்போது எனக்கு வோல்டேஜ் என்னவா இருக்கும், கரண்ட் என்னவா இருக்கும். இங்க கேட்டிருக்கிறது வோல்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஆனா உனக்கு என்ன தெரியணும்னா வோல்டேஜ் என்னவா இருக்கும், கரண்ட் என்னவா இருக்கும் தெரியணும். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது அப்படின்னாலே ரெசிஸ்டர் என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்ல, வோல்டேஜ் வந்து சேமா தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா? எப்படி மேம் நீங்க சொல்றீங்க, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ரீசன் கேட்டீங்க அப்படின்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸ் எதையுமே டிபெண்ட் பண்ணிருக்காது. நான் அந்த ரெசிஸ்டரே சொல்லலாமா, கரண்ட்டையுமே டிபெண்ட் பண்ணிருக்காது. எப்போ என்னோட நெட்வொர்க் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸா இருந்தா, நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் பிராக்டிகல் பக்கமே வரல. ஓகேவா? பிராக்டிகலுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த கதையெல்லாம் வேற, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்ல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஜீரோ. இப்போ நான் இந்த சோர்ஸோடய சம் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணி நான் அதை எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் பண்ணாலும் விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்சஸ் ஆகவே ஆகாது. ரீசன் என்ன அப்படின்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸ் எதையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஈவன் இதுல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை கூட அது டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ அதனால அது என்னவோ அது அப்படியே இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்னு சொல்றோம். ஓகேவா? சரி மேம், அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னப்பா? அப்ப இங்க வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா எதுவுமே ஆகாது, சேமா தான் இருக்கும். ஓகேவா? சரி, கரண்ட் என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? கரண்டோட வேல்யூ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்முலா, இப்போ I equal to V by R. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா R ஓட வேல்யூ முதல்ல 2 னு வச்சுக்கிறேன். தென் அதே R ஓட வேல்யூவை டபுள் ஆக்குறேன். இங்க அந்த கதை தானே சொல்லியிருக்காங்க, டபுள் ஆக்குறாங்கங்கறாங்க. அந்த கதையை நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். 2ல இருந்ததை நான் டபுள் ஆக்கி 4 ஓம்ஸ் ரெசிஸ்டரை நான் கனெக்ட் பண்றேன். ஓகேவா? நான் என்ன சொல்லிட்டேன், வோல்டேஜ் வந்து சேமா தான் இருக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால நான் வோல்டேஜ் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா 20 வோல்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதோட கரண்ட் எனக்கு என்னப்பா வரும், 20 டிவைடட் பை 2 எனக்கு என்ன ஆகும், 10 ன்னு வரும். இதோடது 20 டிவைடட் பை 4 எனக்கு என்ன வரும், 5 ஆகும். புரியுதாமா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா உனக்கு நான் எழுதிருக்கிறது 2 क्वेश्चन, ஆனா 4 क्वेश्चनக்கான ஷார்ட்கட் கீ பாயிண்ட் எல்லாமே இங்க சொல்லிட்டேன், இன்க்ளூடிங் அந்த கான்செப்ட் வைஸும் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்காக பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஏன் அப்படின்னா இது வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரிமா. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியுதா புரியலையா, நீங்க பாக்குறீங்களா பார்க்கலையா, ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இது கிளாஸ் ரூம் என்விரான்மெண்டா இருந்தது அப்படின்னா நான் எழுதிக்கூட क्वेश्चन கேட்பேன்.
இல்ல உங்களுக்கு டவுட்டா இருந்தா கேப்பீங்க. ஓகேங்களா? பட் நீங்க ஏதோ ஒரு நேரத்துல எப்பயோ இந்த வீடியோ பாக்குறீங்கங்கும்போது, பட் உங்க சைடுல இருந்து என்னால நீங்க என்ன இது பண்றீங்க, புரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சோ அதனால நான் சொல்றது என்னன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஈவன் உங்களுக்கு டவுட் இருந்தா கூட கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இல்ல மேம் நீங்க நடத்துறதே புரியல, என்ன பேசுறீங்க அப்படின்னு புரியலனாலுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். ஓகேவா? சோ உங்களோட சைடுல இருந்து என்னால பார்க்க முடியாததுனால நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகேவா? சோ நான் எய்ம் பண்ணது 4 क्वेश्चन எய்ம் பண்ணியிருக்கிறேன். இன்னொன்னு தியரிட்டிக்கல் क्वेश्चंस, ரிப்பீட்டட் क्वेश्चंस சர்க்யூட் தியரியில வரும். இத தாண்டி ஐ மீன் என்னென்ன தியரிட்டிக்கல் क्वेश्चंस கேக்குறாங்களோ நான் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயராவே எடுத்துருவேன். ஓகேங்களா? சோ நீங்க பார்க்க வேண்டியது வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன்ல, இத நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா, சரி இப்போ ஃபைனல் ஆன்சருக்கு வந்துரும். இப்போ கரண்ட் என்ன ஆகுது? ரெசிஸ்டர் வேல்யூ டபுள் ஆனிச்சு அப்படின்னா வோல்டேஜ்ல சேஞ்சஸ் இருக்காது, சேமா இருக்கும்னு சொல்லிட்டேன். அப்ப கரண்ட் என்ன ஆகுதுன்னா 10ல இருந்து 5 ஆயிடுது. அப்ப என்ன ஆயிடுது? ஹாஃப் ஆயிடுது. ஹாஃப்னா என்னது? இங்க உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதை 2 ஆல டிவைட் பண்ணனா அந்த ஆன்சர் உனக்கு வந்துரும். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? இங்க 10 5 வந்ததனாலன்னு சொல்லல, வேற எந்த வேல்யூ போடும் செக் பண்ணிக்கோங்க. கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு 2 ஆல டிவைட் பண்றியோ அந்த ஆன்சர் தான் வரும். இதை எப்படி கேட்கலாம்னா ப்ராப்ளமேட்டிக்காவும் கேட்கலாம், இல்ல அப்படின்னா தியரிட்டிக்கலாவும் கேட்கலாம். கரண்டோட வேல்யூ என்ன ஆகும்? அப்ப கரண்டோட வேல்யூ எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஹாஃப் ஆயிடும். சோ அப்ப क्वेश्चन நீங்க தெளிவா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களாமா? அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்படி பாத்தீங்கன்னா என்னோட ஐடியல் வோல்டேஜ் உள்ள ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணனும்னா வோல்டேஜ் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. அட் தி சேம் டைம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கரண்டோட வேல்யூ ஹாஃப் இருக்கும். ஓகே? சரி. இப்போ நான் உங்களுக்கு क्वेश्चन கொடுக்கிறேன். என்னன்னா இந்த இடத்துல நீ வந்து இது இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிற பட்சத்துக்கு நீ எனக்கு கரண்ட் சோர்ஸை டெரைவ் பண்ண வேணாம், கரண்ட் சோர்ஸை சர்ச் பண்ணி அங்க இதே மாதிரி என்ன நடக்குது அப்படிங்கறத நீ எனக்கு கீழே கமெண்ட் பண்ணு. ஓகேங்களா? யாராவது ஒருத்தவங்க பண்ணீங்கன்னா கூட ஐம் சோ ஹாப்பி. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதாமா? வோல்டேஜ் சோர்ஸ்க்கு பதிலா ஐடியல் கரண்ட் சோர்ஸா இருந்ததுன்னா எனக்கு வோல்டேஜ் என்ன ஆகும், கரண்ட் என்ன ஆகும், அதை மட்டும் நீங்க பார்த்து எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? சோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சைட்ல ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே கம்மி. ஏன் அப்படின்னா நம்மளால ஈஸி ஸ்டூடெண்ட்ஸா ரீச் அவுட் பண்ண முடிஞ்சது. இப்போ நம்ம மெட்ரோக்காக ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸை ரீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க மொபைல்ல யாராவது ட்ரிபிள் குரூப் யாராவது இருந்தாங்க அப்படின்னா எனக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? தட்ஸ் எனஃப் ஃபார் மீ. ஓகே? ஓகேம்மா, தேங்க்ஸ்மா, தேங்க்யூ ஸோ மச்.